விசேஷமாக நம்முடைய பேராயத்தின் சார்பாக அகில உலக அமைதி நாள் என்ற தலைப்பின் கீழ் அனைத்து தென்னிந்திய திருச்சபை 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட காட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ், கடவுளும் பல்சமய மக்களும், கடவுளும் அனைத்து பற்றுறுதியாளர்களும், திரியேகமும் அனைத்து நம்பிக்கை மக்களும், கடவுளும் அனைத்து சமய பற்றுறுதி கொண்ட மக்களும், கடவுளோடு ஆண்டவரோடு வானத்தை பூமியும் படைத்த தகப்பனோடு ஒருவேளை நாம் ஒரு கூட்ட மக்கள் தேவன்கிறோம், தேவனே என்று சொல்கிறோம். என்னுள்ளம் தங்கும் இயேசு நாயகன் அழகாக பாடினாங்க. அதே மாதிரி தேவன் என்று சொல்கிறோம். இன்னொரு கூட்ட மக்கள் கடவுள் என்று சொல்கிறோம். பவர் பைபிள் கையில் வச்சுருக்கவங்க தேவன் என்று சொல்கிறோம். தேவன் தான் கரெக்டுன்னு சொல்கிறோம். அது 13வது எடிஷன். 15வது எடிஷன் திருவிலியம் கையில் வச்சுருக்கேன், கடவுள் என்று சொல்கிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் ஒன்று அதுக்கு பெருசு இல்லை. கடவுள் என்பவர் கடந்து நிற்பவர், அனைத்து தேவர்களையும் நான் பெரியவர், அந்த தேவன் வானத்தின் பூமியை உருவாக்கினான்னு சொல்கிறோம். ஒருவேளை முதல் பைபிள் சொல்கிறப்போ பராபரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன்கிறத பராபரன் என்று சொல்கிறாங்க. அடுத்த எடிஷனில் சர்வேஸ்வரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்வேஸ்வரன் என்பவர் அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு கடவுள், சர்வேஸ்வரன். அடுத்து நம்ம வச்சிருக்கிற பவர், இன்னைக்கு அவருடைய ரெவரண்ட் பவருடைய கல்லறை திருநெல்வேலி மிலிட்ரி லைன் சர்ச்சில் அவருடைய கல்லறை இருக்குது, சிமிட்ரி இருக்குது. அவர் மொழிபெயர்த்ததான் தேவன் என்று மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் மோனகன், லுத்தரன் திருச்சபை மோனகன் என்ற வேதத்தை மொழிபெயர்த்தாங்க, அவங்களும் தேவன் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து 15வது எடிஷன் தான் திருவிலியம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்றைய நவீன தமிழில் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் திருவிலியத்தில் உண்மையும் அறிவீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா 9:6 அமைதியின் அரசர், சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. பவரில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதில் திருவிலியத்தில் அமைதியின் அரசர், பீஸ் கிங். அமைதி, சமாதானம் ஒன்றுதான், அமைதி ஒன்றுதான். சமாதானம் என்பது சமஸ்கிருதம் கலந்திருக்கு, அமைதி என்பது சுத்த தமிழ். திருவிலியம் பைபிள் முதல்ல படிக்கிறவங்களுக்கு திருவிலியத்தை கையில் கொடுத்துட்டா அடுத்து பவரை தொட மாட்டாங்க, தொட முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான தமிழ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி திருவிலியம். ஒருவேளை அந்த தமிழில் நாம் ஒரு அமைதியின் கடவுளை, ஒரு சமாதானத்தின் கடவுளை, உங்களுக்கு சமாதானம், இந்த உலகிற்கு சமாதானம், சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே சமாதானத்தை கொடுக்கதான். இந்த உலகத்தை பிரிவினை உண்டாக்கல்ல, பிரிந்து கிடக்கும் சமூகத்தை ஒன்றாக இணைப்பதற்காக. அதுதான் மத்தேயு 15 கானானிய பெண், வேற ஒரு இனத்து பெண் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, உமக்கு வேண்டாங்கிறத எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறப்போ சொல்றார், உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங் யூ, பெண்ணை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்னை மற்றவரையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர், அமைதியை கொடுப்பதற்காக. இன்னைக்கு அப்படிப்பட்ட அமைதியான உலகில் கிறிஸ்துவ மக்கள் நாம் எப்படி அந்த பல்சமய மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு இந்தியாவில், உலகளவில் ஆசியா கண்டம் பெருசு, ஆசியா கண்டத்தில் இந்தியாவும் சீனாவும் பெருசு. அதில் இந்தியாவில் பல சமயங்கள், பல மதங்கள் பிரிந்து கிடக்கும். எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் மைனாரிட்டி, சிறுபான்மையர்கள் ஒரு பிரிவு. யார் எங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, அழகா இறையில் சொல்றப்போ, யார் எங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த இனம் இல்லை, ஏதோ ஒரு இனம், யார் எங்க குறைவாக ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு தலித் என்று பெயர். அந்த மக்களுக்கு தான் தலித். ஒரு ஜாதி மக்களுக்கு தலித் என்று பெயர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, யார் இங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. அதுதான் ஏசாயா 29:19 பார்க்கிறப்போ, சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும்,
சிறுமைப்பட்டவர்கள், மனிதரில் எளிமையானவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். யார் எளிமைப்பட்டிருக்கோமோ அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறைப்பட்ட மக்களுக்கு. அதான் ஏசாயா 61ல தரித்திரருக்கு சுவிசேஷம், ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். யார் உங்க ஒதுக்கப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த மக்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே நான் ஒளியாய் இருக்கிறேன், ஆவியாய் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் கடவுள், எல்லாத்துக்கும் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட கடவுள் ஒரு மாடல் லைஃப்ல ஒரு நியாயப்பிரமாணம் மட்டும், ஒரு கட்டளைகள் மட்டும் இல்ல, கட்டளையின்படி நடப்பதுதான் ஜீசஸ். அதுதான் கிறிஸ்தவர்கள். அதுதான் அப்போஸ்தலர் 11:24 சொல்றப்போ, அவர்கள் நல்லவர்களும் விசுவாசத்தில் நிறைந்தவர்களும் தூயாவின் மகிமையில் வாழ்ந்தவர்களும். அவர்கள் நல்லவர்களா இருந்தாங்க, விசுவாசத்தில் நிறைந்திருந்தாங்க. அந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். கிறிஸ்டின்ஸ் என்பது ஒரு மதமோ ஒரு ஜாதியோ ஒரு பிரிவோ அல்ல. இது இன்னைக்கு அழகா தம்பிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து. அவர் சொல்றார், சிலுவையின் அடையாளத்தை உன் நெற்றியில் வரைந்து விட்டோம். அதுதான் 2 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய நாமத்தை போட்டாச்சு. இனி நீ பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவை எந்த நிலையிலும் உன் ரட்சகர் என்று அறிக்கை பண்ண நீ வெட்கப்படாதபடி உன்னை எங்களுடைய மந்தையில் உன்னை இணைத்துக் கொள்கிறோம். ஒரு டிஃபரெண்ட் இல்லை. அழகா இன்னைக்கு இங்க வந்தப்பதான் எனக்கு இந்த பல்சமய அகில உலக அமைதி நாள்ங்கிற ஒரு தலைப்பு தெரிய வந்தது. ஆனா வாசிக்கப்பட்ட தலைப்பு பேராயத்துடைய தலைப்பு. 25 பேராயங்களுக்கும் உள்ள காட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஃபெய்த், கடவுளும் பல்சமய மக்களும். இதை திங்க் பண்றப்ப எனக்கு அழகா ஒரு சின்ன ஒரு குட்டி சம்பவம், ரொம்ப நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்ல கேட்ட சம்பவம். கிறிஸ்துமஸ் காலங்கள், கிறிஸ்துமஸ் வந்துட்டாலே இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டாம், நம்முடைய பிரசங்கம் விருதா. ஆனா ஈஸ்டரை விட நம்ம ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் இந்த தேதி தானே வேதத்தில் எங்கும் சொல்லப்படலை. அதுல இருந்து அந்த நாளை கணக்கு பண்ணி ஈஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா முக்கியமான பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை. எங்க ஊர்ல சொல்றப்ப 8ஆம் பண்டிகை 3ஆம் பண்டிகைன்னுவாங்க. 8ஆம் நாள் பண்டிகைன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி 1ஆம் தேதி புது வருஷம், அது 8ஆம் பண்டிகை, 8வது நாள் வரும். 3ஆம் பண்டிகைன்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடே, நாளை கழிச்சு ஈஸ்டர். இவ்வளவுதான் எங்க சின்ன பிள்ளையில கிறிஸ்தவர்கள் மத்தியில சொல்லி கொடுத்த பண்டிகை. ஆனா நம்ம கிறிஸ்துமஸ் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ்க்கு நம்ம புது ட்ரெஸ் எடுக்கிறோம், நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்குறோம், நிறைய சர்ச்சுக்கு கொடுக்குறோம், சர்ச்சு மூலம் கிராமங்களை தத்தெடுக்கிறோம், நிறைய கிராமத்துக்கு கொடுக்குறோம். அந்த காலங்கள் ஒரு சிலர், இப்போ எனக்குலாம் நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்தே கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆகிடும். தினம் கிறிஸ்துமஸ் தான். நவம்பர் 10லேருந்து தினமும் பிரியாணி தான், தினமும் கேக்கு தான், தினமும் பண்டிகை தான். சிறப்பான ஒரு வழி தான். கடந்த ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கடந்த 15-20 ஆண்டுகளாக டெய்லி கிறிஸ்துமஸ் தான். எனக்கு 25 நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்தே கிறிஸ்துமஸ் தான், ப்ரோக்ராம் தான். அப்போ இந்த கிறிஸ்துமஸை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் சர்வீஸை சிறப்பாக கொண்டாடுறோம். ஒரு வயதான பெரியவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட் பங்களா, கேரளா டைப்பில் உள்ள ஒரு பெரிய பங்களா. கேரளா டைப்லன்னா அந்த பங்களா பார்ப்பதற்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேரளாக்காரங்களை மாதிரி வீடு நம்ம கட்ட முடியாது. அவங்க இருக்கோ இல்லையோ வீடு அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கேரளா ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இடத்துல வீடு, 1 ஏக்கரில் 4800 சதுரடியில் 2 கிரவுண்டில் வீடு, சுற்றி பார்க்கு, லேனு, அப்படி நாய் குவார்ட்டர்ஸு, மாட்டுக்கு தனியாக குவார்ட்டர்ஸு, அப்படி நாய்க்கு ஏசி, அப்படி வித்தியாசமாக இருக்கும் அவங்க வீடு. ரொம்ப நல்லா இருக்கும், ஹைஃபையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான வீடு. அவர் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு ரோட்டில் உட்காந்து போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் இனாம் கொடுத்துக்கிட்டே, அந்த வயதான பெரியவர் தன் பிள்ளைகள் ஃபாரின்லேருந்து அனுப்புகிற பணத்தை இனாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். மாலை நேரம் ஒரு 6-7 மணி இருக்கும். ஒரு சாப்பிட்டு 2 நாள் ஆன ஒரு வயதான ஒரு மனிதன், தாடியில் அழுக்கு, உடம்பெல்லாம் அழுக்கு, பசி, கிட்டுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டு வர்றப்போ, நீ வாப்பா போய் சாப்பிட்டுட்டு போப்பாங்கிறாரு. சந்தோஷமாக தோத்துறையா வரேன்னு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறோம். மெயின் கேட் வழியாக இல்லை, மெயின் கேட்டு கார் போகிற கேட்டு, இன்னொரு கேட்டு வேலைக்காரங்க வர்றதுக்கு ஒரு கேட் இருக்கும், சின்ன கேட்டு. அந்த கேட் வழியாக கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த கேட் வழியாக கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு பின்பக்கமாக கூட்டிட்டு வந்து, பின்னால் பெரிய பங்களாவில் பிள்ளை அவுட் ஹவுஸ் இருக்கும். அந்த அவுட் ஹவுஸ் வந்து மற்றவங்கெல்லாம் வர்றது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் போக முடியாது. ஒரு சில குருவானவர்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் குருவானவர் வீட்டுக்குள்ளே சர்வசதமாக செக்ஷன் போகலாம், மிஷினரி போகலாம்,
எங்களை மாதிரி வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு போகிறவங்களும் போகலாம். எல்லாரும் நிறைய ஐயர் வீட்டுக்குள்ளே நிறைய டைனிங் ஹால் வரைங்களும் போகலாம். ஒரு சிலர் ஐயர் வீட்டில் கேட்டுக்கு வெளியே தான் நிற்கணும். ஐயரான பிறகு ஐயராகும்னா அவங்க எப்படி இருந்தார் அது வேறு. ஐயரான பிறகு அவர் அந்த மெயின்டெனன்ஸ் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்க்க மாட்டாங்க. அதில் சில சட்ட சிக்கல்லாம் இருக்குன்னுவாங்க. இதே மாதிரி அவர் பின் கேட்டு அந்த வேலைக்காரங்க அவர் வழியாக கூப்பிட்டு போகிறாரு. பின்னால் ஒரு அவுட் ஹவுஸில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிரியாணி வச்சுருக்காரு. மத்தியானம் காலையில் 11 மணிக்கு செஞ்ச பிரியாணி 7 மணிக்கு கெட்டு போயிடும். அதனால் நல்ல பிரியாணி, சூப்பர் பிரியாணி. கடந்த நாட்கள் எங்களுடைய ஹாஸ்பிட்டலும் திறந்தோம். ஒரு அது கூலியே 1.5 லட்ச ரூபா, 1,90,000 ரூபா கூலி மட்டும். அப்படி நல்ல பிரியாணி, சூப்பர் பிரியாணி. நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் செஞ்ச ரொம்ப நான் இதுவரையும் அப்படி பிரியாணியே சாப்பிட்டதில்லை. அப்படி ஒரு டேஸ்ட், அப்படி ஒரு பிரியாணியை கொண்டாது. நமக்கு பண்டிகைன்னா விருந்துனா பிரியாணி தான், அதுதான் பண்டிகை. மற்ற உணவு பண்டிகை நமக்கு இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு பிரியாணி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொண்டாந்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஆளுக்கு கொடுத்து சாப்பிடியான்னாரு. அவன் வேகமாக சாப்பிடுங்க. சாப்பிடுமுன்னா ஜெபம் பண்ணுறான்னாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சாப்பிடுமுன்னா நீ ஜெபம் பண்ணுறான்னாரு. முடியாதுன்னா ஜெபம் பண்ணுறா, சோறு தரேன், துட்டு தரேன், கேக்கு தரேன், தரதா தரலன்னு வச்சுக்கோ, ஜெபம் பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றான்னா ஏன்டா கேட்க மாட்டேற, ஜெபம் பண்ணி சாப்பிட்றான்னு சொன்னார். முடியாதுன்ட்டான். என்னடா பிரச்சனை? ஜெபம் ஒன்றும் அது பிரச்சனை இல்லைங்க. 2 நாளாக சாப்பிடல, ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். நீ தர்ம கரெக்டாக கூப்பிட்ட, சாப்பாடு கொடுத்த, இந்த சாப்பாடு கொடுத்தா சாப்பிட போகிறேன். இப்போ நீ ஜெபம் பண்ணுறாங்கிற, இப்போ நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? அதில் ஜெபம் பண்ணுறது என்னடா தப்பு? உனக்கு கடவுள் வாழ்வு கொடுத்துருக்கிறாரு. பெரிய பங்களா, எத்தனை காரு, 2.25 லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் கார் ஒன்று நிற்கி, BMW 1.5 கோடி ரூபாய், 2.5 கோடி ரூபாய்க்கு பென்ஸ் காரு நிற்கி, 1.5 கோடிக்கு BMW நிற்கி, ஆடி காரு நிற்கி. இவ்வளோ வசதியான ஆள். உனக்கு இவ்வளோ சொத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு போட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, குளிக்க சோப்பு இல்லை, தங்க வீடு இல்லை. அந்த கடவுளுக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்? ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு, நீ நல்லவன் தான், கிறிஸ்துமஸுக்கு சோறு கொடுக்குற. உன் டைனிங் டேபிளை கூட்டி கொண்டு எனக்கு சோறு கொடுத்தியா? எனக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டவன் தானே கொண்டாந்து எனக்கு சோறு கொடுக்குற. அப்போ அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? எனக்கு வேணாம். அப்போ பொதுவாக கிறிஸ்தவ மக்கள்கிட்ட வந்து அந்த பாகுபாடு, வெரைட்டி எல்லாம் காணப்படுது. ஏன்னா நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறைய பிரசங்கம் கேட்குறோம், நல்லா படிக்கிறோம். நல்லா படித்ததால் நாலேஜ் வளர்ந்துருது. நாலேஜ் வளர்ந்ததால் நம்ம கடவுளுக்கு பயப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அனைத்து மக்களுமே என்னை போற்றுங்க. ஏசாயா 66:1 சொல்கிறார், உலகில் உள்ள அனைத்து மக்களுமே என்னை நீங்கள் துதிங்க, என்னை துதிங்க. நான் எல்லாத்துக்கும் கடவுள். வாசிக்கிட்ட ஆமோஸில் பார்க்குறோம் சரி, ஏசாயா எல்லாம் வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒன்றாம் சரி, ஆண்டோடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தில் எவ்வளவு தெரிவா நிற்கே. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஆண்டவர். 2-3 சொல்ற 2-3 வசனங்கள் பாடி கேட்கிறப்போ அவ்வளோ பவர்ஃபுல் ஆண்டவர். அதுதான் அந்த ஆண்டவர் எவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வேற்றுமையை பார்க்கும் ஆண்டவர் அல்ல. எல்லா மக்களும் ஈவன் என்னுடைய சமூகத்தில் அனைத்து மக்களும் ஒன்றுதாங்கிறார். என்னுடைய சன்னிதானத்தில் நோ ஏற்றத்தாழ்வு, நோ ஐஏஎஸ், நோ ஐபிஎஸ், நோ பாஸ்டர், நோ ரெவரண்ட், நோ பிஷப். பெரிய பணக்காரு, சின்ன பணக்காரு, கீபோர்டு போட தெரிஞ்சவங்க, பாட தெரியாதவங்க, பாட தெரிஞ்சவங்க இல்ல. என்னுடைய சமூகத்தில் அனைத்து மக்களும் ஒண்ணுதான். என்னுடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வு இல்லை. பாவி ஒண்ணுதான், பாவி இல்லாத ஒண்ணுதான். ஏன்னா அந்த பாவியில் எழுச்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் போன்றதுமானது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்ல, அவர் வந்ததின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க, விடுதலை கொடுப்பதற்காக, அந்த அமைதி கொடுப்பதற்காக, அந்த அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் எரேமியா 31:4 சொல்றப்போ, இஸ்ரவேலின் கன்னிகையே மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன், நான் மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன், மீண்டும் நீ கட்டப்படுவாய். கட்டுக்கள் தளர்ந்து, அந்த முட்டுக்கள் தளர்ந்து போன நிலைமையில அந்த வாழை மரம் கொலை தள்ளி கீழே உழப்போகுது. அப்ப முட்டு கொடுக்கிறோம், அந்த முட்டு சரியில்லை, அந்த வாழை அந்த காய் பெருசாக பெருசாக கீழே சாயிற நிலைமையில அந்த முட்டை தூக்கி வச்சு இன்னும் டைட் பண்றோம்ல,
அதே மாதிரிதான் இழந்து போனவனுக்கு முட்டு கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதாங்க அமைதி, அதுதாங்க சமாதானம். ஒருவேளை நீங்கள் நானும் இந்த கிறிஸ்தவன்கிற ரட்சிப்பு நமக்குள்ள பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் பிறருக்கு அமைதியை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ 8:11 வாசிக்கிறப்போ தெளிவா சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு ரட்சிக்கப்பட்டுச்சு, நீ போ. சமூகமே தப்பு சொல்லுது அவளை, அந்த சமூகமே நீ பாவி என்று சொல்லுது. ஜீசஸ் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர், சமாதானத்தை கொடுக்க வந்த ஆண்டவர். அந்த சமாதானத்தை அங்க கொடுக்கன்னா ஒரு நிமிடம் திங்க் பண்ற. தவறு செய்வதற்கு ஒரு ஆண் பெண் வேணும், ஆனா அங்க பெண் மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். அந்த பெண் அடிமைப்பட்டு இருக்கிறாள், அந்த பெண் மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு மட்டும் அப்ப அந்த சமூகத்துல ஆண்கள் உயர்ந்தவராக காணப்படுறாங்க, உயர்ந்த சமூகமாய் காணப்படுது. அப்ப இவள் தளர்த்தப்படுகிறாள். இல்ல அந்த ஆண் செய்யும் தவறினால் தன் வீட்டை கவனிக்காம வாங்குற சம்பளத்தை மொத்தமா ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துடுறான், இல்ல ரம்மி விளையாண்டு வந்துடுறான், இல்ல ரேஸ் விளையாண்டுறான், இல்ல ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிடுறான். அந்த பெண்கள் அந்த வீட்டை பாதுகாக்க நிலைமையில் அந்த பெண் காணப்படுகிறார். தன்னுடைய பசி நிமித்தம், தன்னுடைய வறுமை நிமித்தம் அவர் தவறு செய்கிறார். அவர் தவறு செய்கிறதுக்கு நோக்கத்தை பார்க்கிறார். அதான் சொல்றார், உங்களில் தவறு செய்யாதவன். நாம எல்லாம் பாவிகள். அதுதான் ஞானஸ்தானத்தில் சொல்ற, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து இஸ்ரவேலினும் கன்னிகையே. எரேமியா 31:4 சொல்றார், இஸ்ரவேலினும் கன்னிகையே, அந்த அம்மாதானத்தை, அந்த அமைதி எனக்கு தந்ததால்தான் நீங்கள் நானும் வாழ்வு பெற்றிருக்கிறோம். எந்த மனிதன் தன் வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலைமையில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறானோ அந்த மனிதனுக்கு அமைதியை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். அதுதாங்க அமைதியின் கடவுள். அந்த அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ராபர்ட் கிளைவ் திருநெல்வேலியில ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல உட்கார்ந்தார். அந்த பாஸ்டர்ஸோடு பேசுறப்போ, இங்க சற்று வருடங்களுக்கு முன்னால ராக்லண்ட் ஒரு மிஷனரி வந்தாங்களே இங்கிலாந்துல இருந்து, அவங்க கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டார். ராபர்ட் கிளைவ் வந்த கப்பல் 3 மாதங்கள் திசை மாறி ஒரு பிரெஞ்சு நாட்டுக்குள்ள போயிடுச்சு. அங்க 3 வருஷமோ 1.5 வருஷமோ இருக்கிறார். பிரெஞ்சு மொழியை நல்லா படிச்சுக்கிட்டு வர்றார். அவர் வந்தவர் ஒரு மிஷனரியா தான் வந்தார். ஆனா அங்க வந்த இடத்துல அவருக்கு பிரெஞ்சும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது. அதனால அவரை கவர்னர் ஜெனரலாக மாற்றிட்டாங்க. வந்த நோக்கம் வேற, கிடைச்ச பதவி வேற, கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ். அந்த ராபர்ட் கிளைவ் இங்கே வந்து இறங்கி அந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் திருநெல்வேலியில் அட்டன் பண்ணுறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராக்லவுடைய கல்லறை சிவகாசியில் இருக்கலாம், அவர் அங்கே தான் பணி செய்தார். ஏன்னா இங்கே எங்களுடைய பகுதியில் பேரன்புங்கிற ஒரு அன்பு மிஷனரி அங்கே போய் காலரால் சேர்த்துட்டாங்க 1919ஆம் நூற்றாண்டில். அதுக்கு முன்னால், அதுக்கப்புறம் அவர் செத்ததா சொன்னாங்க, அங்கே தான் இருக்குங்கிறார். உடனே ராபர்ட் கிளைவ் தன்னுடைய படைகளோடு, அவர் ஒரு கவர்னர் ஜெனரல், ஒரு கவர்னர், ஒரு பிரதமர் மந்திரிக்கு ஒரு முக்கியமான பங்கு. அன்னைக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 4 ஸ்டேட்டுக்கும் ஹெட் குவார்டரு சென்னை. சென்னையிலேருந்து அவர் திருநெல்வேலி போயிருக்கப்போ உடனே சிவகாசி போகிறார். பெரிய படைசூழ போகுது. படைசூழ போகிறப்போ அந்த ராக்லவுடைய கல்லறை சிவகாசியுடைய அவுட்டரில் ஒரு முள்ளு காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த ஒரு முள்ளு காட்டுக்குள்ளே நடந்து போகிறார். அந்த முள்ளுலாம் அவர் மேலே இழுக்குது. அந்த இழுக்கிறத கவலைப்படாமல் அந்த முள்ளு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல், ஒரு கல்லறையெல்லாம் இல்லை, அவரே பாவம் வெளிநாட்டுக்காரன், ஒதுக்கப்பட்டவன், சிரட்டையில் கஞ்சி கொடுத்தாங்க. அந்த ராக்லண்டுக்கு சிரட்டையில் தான் கஞ்சி, தீட்டுப்பட்டவன்னு சிரட்டையில் தான் கஞ்சி கொடுத்தாங்க. சிரட்டைன்னா கொட்டாங்குச்சி, சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ் கொண்டு சிரட்டை. சிரட்டையிலனால உனக்கு சோறு கொடுக்கணுமாங்க. அதே மாதிரி சிரட்டையில் தான் கூழ் வாங்கி குடிக்கிறாரு. அப்போ அவர் கல்லறை எப்படின்னு இருக்கும், ஒன்றுமே இல்லை, இதுதான். அந்த இடத்துல அப்படியே முட்டியை போட்டு அழுகிறார். பல மணி நேரம், ஒரு 10-15 நிமிடங்கள் கண்ணீர் வடியுது தாரதாரையாக. அவர் அழுது எழுந்த பிறகு அவர்கிட்ட கேட்குறப்ப அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பான்னொன்னே அவர் சொல்கிறாரு, இவங்க வீட்டில் நான் மாடு கழுவுனேன், இவங்க வீட்டில் மாட்டோடைய கழிவு சாணத்தை எடுத்து போட்டேன், இவங்க வீட்டோட பாத்ரூமை நான் கழுவுனேன்,
ஆனா எங்க பெற்றோர்கள் என்னை படிக்க வச்சாங்க, மனிதன் ஆக்குனாங்க. என்னுடைய தாழ்மையை நினைச்சு பார்க்கல, பின்தங்கின நிலைமையில் இருக்கிற என்னை நினைச்சு பார்க்கல, எனக்கு வாழ்வு கொடுத்தாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு அமைதி என் வாழ்க்கையில வந்திருக்கு. இன்னைக்கு இந்த உயர்வுக்கு காரணம் இந்த மாமனிதர் என்ன செஞ்சாருன்னா, காஸ்பல் சொல்லுவாராம். சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்தா பிள்ளைகளுக்கு கல்லெடு தெரியுமா, மண்டையிலேருந்து ரத்தம் அடியுமா, அங்கெல்லாம் பிளட் ஆயிருமா, தண்ணி கேட்பாங்களாம், சிரட்டையிலையோ கொட்டாங்குச்சிலையோ தண்ணி சோறு கொடுப்பாங்களாம். அவருடைய கல்லறை 7000 பண்ணை, கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, இந்த 3 ஊர்லேருந்து தான் போனோம். 7000 பண்ணைக்கு 15 கிலோமீட்டர். எந்த ஊர்லேருந்து போனாலும் 15 கிலோமீட்டர். 7000 பண்ணை. 7000 பண்ணையிலேருந்து 15 கிலோமீட்டர் பனையடிப்பட்டி. பனையடிப்பட்டியில் ஊருக்கு அவுட்டரில் கிழக்குன்னா காலனி பகுதியில், காலனியை தாண்டி கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டத்தில் தான் வீடு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அங்கே தான் வீடு கட்டியிருக்காரு. அந்த ராக்லன் கட்டின வீடு இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு. அங்கே 4 பேருக்கு கல்லறை கட்டியிருக்கு. அவர் கட்டின அந்த மண் சுவரில் தான் வீடு இருக்கு. அந்த மண் சுவர் இன்னும் சரிந்து போகாமல் அழகாக நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்கு. மதுரை ராமநாதர் முகவை திருமண்டல் தும்மு சார்பாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட நிலைமை. அவரை நாம் ஒதுக்கி வச்சிருந்தாலும் பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார், அமைதிக்காக. அதே தான் திருவள்ளூர்ல கௌடி மிஷனரி. கௌடி மிஷனரி அர்ப்பணிப்பு திருவள்ளூர். அப்பதான் இன்னைக்கு கௌடி மிஷனரி அர்ப்பணிச்சதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 விழுக்காடு 5 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் காணப்படுறாங்க. எல்லா கிராமத்திலும் 4-5 திருச்சபைகள் காணப்படுது. பெண்டிகாஸ் திருச்சபை, சிஎஸ்ஐ, டிஎல்சி, லுத்ரன், எவ்வளவு திருச்சபைகள் காணப்படுது. அந்த கௌடி மிஷனரி அர்ப்பணிப்பு. ஒருவேளை அவங்க ஜாதியை பார்க்கல, அமைதி கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அந்த கடவுள் சர்ம உள்ள தேவன், அவர் வல்லமை மாட்சி மிகுந்தது. அவர் சிறுமி எளிமையானவர்களுக்கு மகிழ்ச்சி, சிறுமையானவர்களுக்கு மகிழ்ச்சி, எளிமையானவர்களுக்கு பரிசுத்தமாய் கர்த்தர் கிற்குள் கலிகுருவால் வார்த்தைப்படி தான் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. நீங்கள் நானும் இன்னைக்கு நம்முடைய வாழ்வை அப்படி அர்ப்பணிக்கிற மக்களாய், தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாக காணப்பட்டாங்க. அர்ப்பணிக்க மக்களாய் காணப்பட்டதனால யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்ற, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ சமாதானத்துடைய போ, இனி பாவம் செய்யாது. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு பாரம்பரியம் மிக்க திருச்சபைக்கு போயிருந்தேன். ட்ரெடிஷன் இந்த மாதிரி ஃபுல் ஆர்டினேஷன் வாங்கினோம்னா ஆல்டரில் ஏறணும். ஆல்டருக்குள்ளே உள்ளே இருந்து வர முடியாது, சைடில் இருந்தால் வரணும். ரொம்ப கண்ட்ரோல். கம்யூனியன் சர்வீஸ்னால் 4 மணி நேரம். இப்போவும் இந்த காலங்களில் இந்த வாரத்தில் 4 மணி நேரம் கம்யூனியன் சர்வீஸ். முதல்ல பாவ மன்னிப்பு நிச்சயம் வாங்கணும். அப்புறம் உங்களை பாவங்களை மன்னித்த சமாதான தேவன் உங்களோடு இருப்பார்னா ஆல்டருக்குள்ள எல்லாரும் எந்திச்சு பின்னால் வரணும். திரும்ப கம்யூனியன் வாங்குறப்போ அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவில உங்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை கொடுத்துருக்குறோம், பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னப்பறம் தான் வரணும். கம்யூனியன் சர்வீஸ் அவ்வளோ பாரம்பரியம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். லுத்தரன் திருச்சபை முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சண்டை ஒரு திருச்சபையில் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால். எதுக்கு செஞ்ச சண்டைன்னா, கொயரில் ஒரு தப்பான பொண்ணை சேர்த்துட்டாங்களாம். கொயரில் ஒரு தப்பான பொண்ணை சேர்த்துட்டாங்க. அந்த பொண்ணை சேர்த்ததில் பரிசுத்தம் கெட்டு போச்சு. ஒரு பெரிய சண்டை. ஐயர் துணியை காண்டில் துண்டகள்னு பின்னால் போயிட்டார். கொயர் மாஸ்டர் மட்டும் மாட்டினார். அவர் வாயே திறக்கலை. செக்ரட்டரி முன்பக்கமாக டீ கடைக்கு போயிட்டாங்க. நல்ல டீ கடை இருக்கு, அங்கே டீ சாப்பிட போயிட்டார். செக்ரட்டரி வந்தவங்களோட சேர்த்துக்கிட்டு ஐயர் பின் கதவாக போயிட்டார். அந்த கொயர் மாஸ்டர் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருந்தார். முடிஞ்ச பிறகு நானும் கேட்டேன், என்னையா அண்ணன், ஓ அண்ணன் பார்த்தீங்களாண்ணே, செக்ரட்டரி அங்கே போயிட்டாரு, ஐயர் இங்கே போயிட்டாரு, நான் கொயர் மாஸ்டர் சீட்டை விட்டு எந்திரிச்சு போயினா உயரமான சீட்டு அவருக்கு, இதை விட்டு எந்திரிச்சு போக முடியாது, வேறு வழி இல்லை, உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறது? நம்ம எப்படி இருக்கோம்? ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வெளியே நிறைய இருக்கு, அதை கூட்டிட்டு வரதுக்கு தான் வந்தேன். யோவான் 14:6 சொல்றார். அதுதான் கடவுள் பல்சமய வாழ்வில். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அமைதி இல்லாத நிலைமை இருக்க இந்த நிலைமையில அமைதியை கொடுப்பது கிறிஸ்தவனுடைய வேலை. கிறிஸ்தவன் அமைதியை கொடுக்கத்தான் வந்தோம். கிறிஸ்து அமைதியை கொடுப்பதுக்கு தான் வந்தார். அந்த அமைதியை பெற்றுக்கொண்டதால்
எங்கேயும் கிடைக்காத ஒரு சமாதானம். 100 கிலோமீட்டர் நடந்து போனோம், ஒரு கலர் ட்ரெஸ் போட்டோம், 47 நாட்களில் 40 நாள் பாஸ்டிங் இருந்தோம், எல்லாம் இருந்தோம். ஆனால் எல்லாத்தை விட ஒரு அமைதியை கொடுத்து தான் ஜீசஸ் வந்தார். அந்த அமைதி நமக்கு எப்படி இருக்கு? பெரியார் ஒரு நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். அவர் தினத்தந்தி ஆபீஸ்பத்தில் பெரியார் திடல். இந்த மத சம்பந்தப்பட்ட கூட்டங்களுக்கும் மீட்டிங் கொடுக்க மாட்டார். ஒரு கிறிஸ்தவ கூட்டங்கள் அங்கே கூட்டம் நடத்துவதற்கு அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க, கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் பல நாட்கள் அடிமேல் அடித்து அம்மியின் நகர மாதிரி பல நாட்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்குறாங்க. 3 நாள் கூட்டம். அவர் சொல்கிறார், முதல் நாள் நடத்திக்கோ, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2ஆம் நாள் தர உனக்கு பெர்மிஷன்ட்டார். முதல் நாள் அவர் மதுரையில் ஏதோ ஒரு மீட்டிங்கோ மதுரையோ திருச்சியோ போனால் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணி அந்த கூட்டம் என்ன நடத்துகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு உட்காந்து கேட்டார். அது வேதத்தின் சத்தியங்களை சொல்கிறப்போ அந்த காந்தியடிகள் தான் தேடுற உண்மை எங்கெங்கேயோ தேடணும், அந்த உண்மை இதில் மட்டும்தான் இருக்குது. மத்திய 5, 6, 7 மட்டும்தான் அந்த உண்மை இருக்குது. அந்த சொன்னவர் அந்த மாதிரி வாழ்ந்தார். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பிரசங்கம் பண்ணுறான்னா நடத்துகிற ஆயர், செயல்படுகிற செயலர், பொருளாளர், திருச்சபை மூத்த மக்கள் யாராவது கிறிஸ்துவ மாதிரி வாழ்றான்னா ஒருத்த கூட இல்லைன்னு சொல்றார் காந்தி. நான் சொல்லலை. கிறிஸ்துவம் என்பது மாடல் லைஃப். அந்த மெசேஜ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மனிதனை நல்வழி தானே படுத்துதுன்னு ஓகே பண்ணிட்டார். அவர்கிட்ட போய் நாத்திகமா ஆத்திகமானு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பெரியார்ட்ட. ரெண்டுமே இருக்குப்பா. ஆத்திகம் என்பது ஆலயத்தில் உண்டியல், நாத்திகம் என்பது பூட்டு போடுறது. காணிக்கை பெட்டி வச்சுட்டு என்ன பண்ணிடுற? பூட்டு போடுற. காணிக்கை எதுக்கு வாங்குற? எதுக்கு காணிக்கை வாங்குறோம்? எதுக்குன்னு காணிக்கை வாங்குறோம்? பில்டிங் மண்ட்ல 8000 கோடி வச்சிருக்கோன்னு சொல்லுவா. நம்ம வச்சுதான் 100 ஐயர் அடிச்சு போயிடுவார். இந்த ஐயர் வச்சு போற, அந்த ஐயர் அடிச்சு போற, இந்த ஐயர் அடிச்சு போனா 100 ஐயர் சேர்ப்பார். எது நாத்திகம், எது ஆத்திகம்? அழகா சொன்னார். அதே மாதிரி நம்மகிட்ட ஆத்திகமா நாத்திகமா? நேற்று காலையிலேயும் முந்தா நாள் காலையிலேயும் வாக்கிங் போய்கிட்டு தான். வாக்கிங் போகிறப்போ டெய்லி ஒரு கோயிலில் லெஃப்டில் 50வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. நம்ம சர்ச்சில் இன்னொரு கோயில். நானும் ஒரு வருஷமாக நான் ரொம்ப நாளாக வாக்கிங் அந்த வழியாக போவேன், எங்களுடைய ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊருக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. அதுவும் 55 வருஷமாக அந்த கோயில் இருக்குது. அத்தனை வருஷமாக அவங்க காலையில் ஏதாவது சுண்டல் பொங்கல் கொடுப்பாங்க. இப்போ 2 வேளையும் சாப்பாடு. டோக்கனான்னு கேட்டேன். டோக்கனா எங்கே வைக்காங்க டோக்கனு? நம்ம பில்டிங் மண்ட் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறோம்? டோக்கன் போடுறோம். காசு இருக்கவெல்லாம் வெளியே இருக்கான், காசு இல்லாதவெல்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்கான் சர்ச்சில். ஒரு குருவானுடைய துணைவியாருக்கு குருவானுடைய அம்மா சொல்கிறாங்க, 9 பிள்ளைகளாம், ஒரு சம்பளமா, 2000 ரூபாயா அன்னைக்கு சம்பளம். டீச்சர், அப்பா டீச்சரு. ஒரே ஒரு பிரியாணி டோக்கன் வாங்கி 9 பிள்ளைகளும் கையில் எடுத்துட்டு போவாங்க. 9 பிள்ளைக்கும் ஒரு வாய் கொடுப்பாங்களாம் பிரியாணி. நம்ம கிறிஸ்துவ இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா டோக்கன் சிஸ்டம். வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டு விழாக்கு இலவச சாப்பாடு போடுறோம். அதுவும் எத்தனை பேர் வீட்டில் டோக்கன், அத்தனை டோக்கன் கொடுத்து அத்தனை பார்சல். போன வாரம் வேலூரில் ஒரு சர்ச்சுக்கு 2 மாதம் முன்னால் போயிருந்தேன். 5000 பார்சல் டோக்கன் தான், ஃப்ரீ தான், இன்னும் டோக்கன். ஆனால் அவங்க பாருங்க சமபந்தி விருந்து. ஆனால் விருந்தை பற்றி சொல்கிறப்போ அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பார்க்குறாரு, திரளான மக்கள் அப்படி பார்க்குறாரு. அந்த மக்கள் எல்லாம் பசியோடு இருக்காங்க, உணவு இல்லாமல் இருக்காங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க முடியாதுன்னு யோசனை பண்ணுறாரு. முதலாவது மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு. ஆண்டவர் காற்றையும் உணவையும் வெளிச்சத்தையும் படைச்சிட்டா மனுஷனை உருவாக்குனார். லைட்டு ரொம்ப முக்கியம், ஃபுட்டு ரொம்ப முக்கியம், ஏர் ரொம்ப முக்கியம், ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். இது இல்லாம மனுஷனால வாழ முடியாது என்பதற்காக 3ஐயும் உருவாக்கித்தான் மனுஷனை உருவாக்குறார். மனுஷனை உருவாக்கிட்டு ஆக்சிஜன் இல்லாம செத்து போவான்னு அவனுக்கு அந்த கடைசியா வெண்டிலேஷன் வைக்கல. வெண்டிலேஷனை முதலே உருவாக்கிட்டார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இன்னைக்கு இந்த சமத்துவம் நிறைந்த நாட்டில் இன்னைக்கு நீங்கள் நானும் மக்களுக்கு இலவசமாய் உணவு கொடுக்கிறோமா? இந்த தொழுவத்தில் அநேக ஆண்டுகள் இங்க இருக்கு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் போனீங்கன்னா வருஷத்துல ஒரு சர்ச்சு பக்கத்து சர்ச்சு, இப்ப சென்ட்ரல், ஈஸ்ட், வெஸ்ட், சோளிங்கூர், இந்த பக்கம் ஏதோ சுத்தி சர்ச்சு. இதே மாதிரி தூத்துக்குடியில நிறைய சர்ச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா அசன பண்டிகை. எதுக்கு அசன பண்டிகை? சோறு பொங்குறப்போ
ஒரு பிடி அரிசியை பைக்குள்ள போடு. சனிக்கிழமை கேட்டகி ஸ்டோராக ஒருத்த கொடுத்துரு. அது சீரக சம்பா இருந்தாலும் சரி, பாசிமதியா இருந்தாலும் சரி, 5008 5020 ரீசன் இருந்தாலும் சரி, இருக்குதுன்னு கொடு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க. ஒன்னா சேர்த்து வருஷத்துல ஒரு நாள் சோறு பொங்கி மத்தியானம் சோறு போட்டா அந்த பகுதி ஏழைகள் இன்னைக்கு மத்திய சர்ச்சு, நாளைக்கு வெஸ்ட், அடுத்த நாள் சென்ட்ரல், அடுத்த நாள் சோழிங்க சேலையூர். இதுதான் அசன பண்டிகை ராணி சேர்வாள் உருவாக்குனாரு, பிடியரிசி காணிக்கை உருவாக்குனாரு. அப்பதான் இந்த தொழுவத்தில் எல்லாம் அநேக ஆடுகள் இங்க வந்திருக்கு. இன்னைக்கு 2000 கிலோ அரிசி, அந்த அரிசியெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு சட்டியில 100 கிலோ போடுறாங்க, 100 சட்டி வைக்கிறாங்க ஒரே நேரத்தில். ஒலை பெரிய ஃபங்க்ஷன், ஒலை ஃபங்க்ஷன் அடிக்கடி. இந்த பண்டிகைக்கு இப்போ பிஷப் இல்லாதால என்னை கூப்பிடுறாங்க. பிஷப் இருந்தால் பிஷப் தான் ஜெபம் பண்ணாலும் எங்களை மாதிரி ஆளை கூப்பிட மாட்டாங்க. இது பிராக்டிக்கலா அங்கே அனுபவிச்சது. நிறைய பண்டிகைக்கு போய்கிட்டே இருக்கேன். அதுதான் உணவு. ஆனா இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்க சமபந்தி என்கிட்ட இல்லையே, நம்மகிட்ட இல்லையே. அந்த சமபந்தி நம்மகிட்ட இல்லையே. கொடுக்கும் தன்மை நம்மகிட்ட குறைந்து கொண்டே இருக்கிறதே. ஏற்றத்தாழ்வு நம்மகிட்ட அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம் அப்படி கொடுக்கிறப்ப இந்த தொழுவத்தில் அநேக ஆடுகள். அதான் நியாயப்பிரமாணத்தின் அடை அல்ல. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 17 29 வசனத்து வரை சொல்றப்ப நியாயப்பிரமாணம் என்னன்னா, நீ அதன்படி நடக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேலை கீழ் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் எந்தி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கணும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சோர்வான ஒரு சொர்வமும் உண்டாயிருக்க வேண்டாம். வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதாக. உன் வாழ்வு நாளை நீ நீடித்திருக்க தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு, கொலை செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், உபச்சாரம் செய்ய வேண்டாம், 6 கட்டளையை கொடுத்து 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சுருக்கி SMS ஆக்கி மார்க் 12:29 என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவதுல லவ். இதுதான் லைஃப். இதுதான் நம்முடைய பல்சமய மக்கள் மத்தியில இன்னைக்கு அனைத்து மக்கள், இந்தியாவில் இருக்க மக்கள் மத்தியில் இன்னைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்ததுன்னா இந்த லவ். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அன்பு ரொம்ப குறைஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப குறைஞ்சி நமக்கு நியாயம் இருக்கிற வானத்தை முடித்த சர்வலை தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை விட்டுட்டு என்னங்க ஆச்சு, நாளைக்கு கோர்ட்டுங்க, நாளைக்கு கேஸ் வருதுங்க, நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுங்க, என்னாச்சுங்க, ஆர்டர் வரலங்க, லோட் ஆகலை கம்ப்யூட்டரில். யார் யார் லோடு தரணும், அப்லோட் பண்ணணும், மாறி போச்சு. காரணம் அன்பு குறைஞ்சி போச்சு. தான்கிற ஒரு பெருமை மனுஷன் வந்துருச்சு. ஆட்சி ஆள வேண்டுங்கிற ஒரு பவர் நம்மகிட்ட வந்துருச்சு. கோர்ட்டுக்கு போனா கிறிஸ்தவன் தானே, உங்களுக்கு வேலையே இல்லை, எவனோ இழிச்சவன் காணிக்க கொடுக்கான், கொண்டாந்து கேட்டுங்க போங்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே, உங்களுக்கு வேலையே இல்லைப்பா, எவ்வளோ கொடுக்குறீங்க துட்டு. எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. எவ்வளோ கொடுக்குற, இது என்னாச்சு, எவ்வளோ துட்டு கொடுக்குற. கடவுளுடைய நீதி நம்ம உடலை உடன்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. ஒருத்தர் உடன் நினைச்சாலே உன்னை நம்பி இருக்கியா, எத்தனை பேர் இருக்கோம், செத்து போவோம். இந்த சமய சூழ்நிலையிலே நாம் மன்னிக்கிற மக்களாய், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற மக்களாய். அதுதான் கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, கொலோசியர் 3:11 அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒண்ணு. என் சமூகத்தில் நான் சர்வமுள்ள தேவன், எல்லாரும் ஒண்ணுதான் என் பார்வைக்கு. ஏற்றத்தாழ்வில் நீ எவ்வளவு கொடுக்குற, நீ எவ்வளவு கொடுக்க நான் பார்க்கறதுல உன் உள்ளத்தை மட்டும் பார்க்க மாட்டாதான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்றப்போ, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவனுடைய ஜெபம் மேல் எடுக்கப்பட்டது. அதுதான் ஏசாயா 66. தேவனின் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார், கவனித்தார், என் ஜெபத்தை கேட்டார். அவர் என் ஜெபத்தை தள்ளல. 66 கடைசி 2 வசனங்கள் 19, 20. அவரின் ஜெபத்தை தள்ளல. ஏறெடுக்கும் ஆண்டவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து போறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அவர் சர்வமுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. நம்ம எல்லாம் பண்ணலாம். ஆனா அதான் ஆமோஸ் 9:6 சொல்றப்போ, மழை நீ சொல்லி நடக்குமா? எரேமியா எல்லாம் சொல்றார், நீ குதிரைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்றப்போ மழை நடக்குமா? நடக்காது. நான் சொன்னாதான் நடக்கும். அந்த மழை எவ்வளவு பெருசு பார்த்தியா? மேலே எங்க டேங்கா இருக்கு, டேங்கா இருக்கு,
அந்த தண்ணி எப்படி வருது? அந்த தண்ணி என்ன பண்ணுது? பூமியை நனைக்குது, மரம் செடி வளருது, பழங்கள் கனிகள் நமக்கு தருது. மிச்ச தண்ணி வாய்க்கால் கால்வாய் வழியாய் ஆற்றுக்கு போகுது, ஆறு வழியாய் கடலுக்கு போகுது. கடலுக்கு போகிற தண்ணி மீண்டும் சூரிய சக்தி பெற்று அந்த மீண்டும் ஆவியாகி போகுது. அதுதான் நம்முடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சன்லைட். சன்லைட்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். மேலே போகுது, திரும்ப மேலே போகிற தண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னே குறிப்பிட்ட 6000 கிலோமீட்டர் இருக்க கொடைக்கானல், 6000 அடி உயரத்தில் இருக்க கொடைக்கானல் ஐஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட தூரத்தில் ஐஸ் ஆயிடுது. போகிற தண்ணி ஐஸாக ஆவியாக போகிற தண்ணி ஐஸாக கல்லாகுது. கல்லாகிறப்போ குறிப்பிட்ட தூரம் வெயிட்டு தள்ள முடியும், பூமிக்கு வருது, திரும்பவும் மழை பெய்யுது. என்னுடைய பவரை பார்த்தியா? என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கப்போ என்னையை விட்டுட்டு ஏன்டா உலகத்தை நம்பி போகிறேங்கிற? அவைகள் பேசாது, நடக்காது. பராசக்தியில் கலைஞர் சொல்றப்போ அது பேசாதுங்கிறாரு. லேட்டஸ்டா விவேக் சொல்றப்போ பேசாது. அந்த இப்போ லேட்டஸ்ட் ஒரு காமெடி ஒருத்தர் பேரு வடிவேல் ஒரு இடத்துல என்னைக்கு தான் பேசிச்சுங்கிற. ஏன்னா என்னுடைய நெட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, தான் அவங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். நம் கடவுள் பேசும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். அந்த நம்பிக்கை நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த நம்பிக்கை அதுதான் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அழகா பிழை உணர அழைப்பு சொல்றது. அமைதியை ஏற்படுத்துவோர். நம்ம இங்கே என்ன ஏற்படுத்தணும்? பிரிவினைங்கிற வாதம் வேண்டாம். பற்றுதை அறிக்கை, விண்ணையும் மண்ணையும் படைத்த அனைத்துலக ஆண்டவரே. அந்த பற்றுதை அறிக்கையில நாம எப்படி மன்னிப்பை பிறருக்கு அமைதியை ஏற்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தகப்பன, ஒரு விசை கூட இந்த கால வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம். தூய மத்திய சாலைத்து மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காகப்பா. கண்ணீரோடு வாழ்க்கையில் எனக்கு அமைதி இல்லைப்பா. நல்ல மருமகன், இன்னும் நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ண என் மகளுக்கு. ஆனால் வாழ்க்கையில் என் மகள் ஒருவேளை கூட அமைதியாக சாப்பிட முடியாத நிலைமை. நல்ல குடியார மருமகன்ப்பா. ஒரு அமைதியை தங்கனி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்காகப்பா. என் அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணுன்னு எடுத்துட்டு வந்தேன். வந்த உடனே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாப்பா. வயதான காலத்தில் எனக்கு அமைதி இல்லை. நான் என் மாமா மாமியார் கொடுமைப்படுத்தினேன், அதே கொடுமை இன்னைக்கு எனக்கு நடந்து கொண்டு தன் பிழையை உணர்ந்து உண்மை நோக்கி பார்க்கிற அந்த வயதில் மூத்த மக்களுக்காக தகப்பன, ஒரு விசை கூட தகப்பன, ஒரு விதமான கெட்ட பழக்கத்தினால் இருக்கப்பட்ட அந்த கேன்சர் வியாதி தகப்பன, வாய்க்குள்ள இருக்குப்பா. சாப்பிட முடியாத நிலைமை, எச்சில் ஒழுங்க முடியலப்பா, வலி வேதனை, ஒரு அமைதி கிடைக்காத அந்த அமைதிக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கழுத்து வலி நிமித்தம், கழுத்து திருப்ப முடியாத வலியில, அசைக்க முடியாத நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்க. எனக்கு அமைதியே இல்லை. படுக்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியலப்பா, நடக்க முடியல, பேச முடியல. அப்படி கண்ணீரோடு அமைதி இல்லாத நிலைமையில என்னுடைய பாவத்தை நிமித்து இந்த சமூகம் என்னை தூசிக்குது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த பெண் உண்மையே நோக்கி பார்த்தாங்க. அந்த பெண் வேற எங்கேயுமே பார்க்கல, உண்மையே மட்டும் பார்க்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை அந்த பெண்ணுக்கு கிடைச்சது. அந்த விடுதலை என் வாழ்க்கையில இந்த கேட்ட சில நிமிடங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் யார்? இந்த வார்த்தைப்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காகப்பா, திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, நான் பதவி உயர்வில் இருக்கிறப்போ எத்தனை பேர் என்ற நன்மையை தேடி வந்தாங்க. அந்த நன்மை நான் செய்தேன், அதனால என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் நன்றி செலுத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. இப்ப நான் பவர்ல இருக்கிற, ஆனா நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யாருக்கு நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சிலர் திமித்து கொண்டிருக்காங்க. நாளைக்கு ஒரு நிலைமை என்னன்னு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். முடியாத மக்கள், கைவிடப்பட்ட மக்கள் உன்னை தேடி வந்து இருக்காங்க. ஒரு அமைதி கிடைக்காதா? இவற்றை போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் ஏக்கத்தோடு வர்றாங்க. அவளுக்கு அமைதியை கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். படிக்காத அந்த பிள்ளைகள் உன்னுடைய பாதத்துல வந்து தகப்படே, ஃபாதர், டேடின்னு கூப்பிடுறாங்க. அந்த அழைத்த பொழுது பாவம் செய்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்காக இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத இவ்வளவு மக்கள் இந்தியால அழிந்து கொண்டிருக்காங்க. கல்வி இல்லாமல்
பாவ அழுக்கினால், ஐயா குடியினால், பெருமையினால், தகப்பனே கஞ்சானால எவ்வளவு மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. கடந்த நாட்களில் அமெரிக்கா உலக அளவுல அதிகமான இந்த போதை வச்சிருக்க நாடு 10 பேர் லிஸ்ட்ல இந்தியாவும் ஒரு நாடு என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. முந்தா நாள் பாலிமர் செய்தியில சொன்னாங்க. அதே மாதிரி அந்த போதை வசில இருக்க என் மக்கள் விடுதலை பெற ஒரு அமைதி ஏற்படாம, போதையினால இருப்பதனால, கஞ்சானால இருப்பதால மனைவியை மறந்துட்டான், பிள்ளையை மறந்துட்டான், குடியினால இருப்பதனால தனக்கு வீடை மறந்துட்டான். என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும், என் கணவருக்கு ஒரு விடுதலை வேணும், என் சகோதரருக்கு விடுதலை வேணும், என் பேரனுக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு அந்த அமைதிக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். தகப்பனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சேசாயா சங்கீதம் 66:19-20 என் ஜெபத்தை தள்ளாமலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராமலும் வாழ்வு கொடுத்தார் என்று அவங்க அடுத்த வாரம் இந்த சர்வீஸ்ல வந்து சாட்சி சொல்லணும். ஒரு அமைதியை கொடுங்கப்பா. இந்த சமூகத்தில் என்னை சாட்சியாக மாற்றுங்க. இந்த பல சமயம் நிறைந்த இந்த தேசத்தில் என்னை சாட்சியாக மாற்றுங்க. உங்களுடைய பிரசன்ன வழிநடத்தல் எங்களோடு இறங்கட்டும், உங்களுடைய கிருபை எங்களோடு இறங்கட்டும். ஆசீர்வதிங்க. விசேஷமா தூய மத்திய சாலையின் கெட்டுமான பணிக்காக அர்ப்பணிப்போடு தூய வேகமாக அதுக்காக முயற்சி செய்கிற ஆயருக்காக, அவருடைய செயல்திறனுக்காக நன்றி. அவரோடு இணைந்து பணி செய்யும் செயலர், பொருளர், திருச்சபையின் மூத்த குடிமக்கள், அதற்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே மலையில் மேற்கும் பட்டணமாய் அநேகருக்கு ஒளி வீசும் திருச்சபையை நீங்க மாற்றிக் கொண்டிருக்கீங்க. ஏற்கனவே அநேகருக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கடந்த நாட்கள் ஈக்காடுல அந்த ஏழை மக்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரி அநேக மக்களுக்கு கொடுக்கும் திருச்சபையை பிளஸ் பண்ணுங்க. திருச்சபை மக்கள், பாடல் குழுவினர், சண்டே ஸ்கூல், யூத், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒவ்வொரு ஃபெல்லோஷிப் ஒவ்வொருவரும் பிரசன்னம் இருக்கட்டும். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு